வணக்கங்க. இப்போ ஒரு நாட்டுக்கு வந்துட்டு நம்ம சில டைம் நெனைப்போம். ஒரு வார்ஷிப் வாங்குறாங்க. மரைன்ல வந்து நெறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நெறையா காமன் பீப்பிள் என்னென்னா, ஏன் அதில இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? மக்கள் இங்கே வந்து நம்மளுக்கு நெறையா பொருளாதாரத்தில நெறையா தேவைப்படுது. இவங்க தேவையில்லாம மணியை மரைன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்ட்ரி. நம்ம நாடே வந்து நெறையா பிளான் பண்ணியிருக்கு. மரைனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரீசெண்டாக நெறையா பிளானிங்லாம் பண்ணிக்கிருக்கு. அதோட நீட் என்னன்றதுக்கு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதோட நீடை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்தியாவுக்கு இன்றைக்கி க்ரூட் ஆயில் தேவை ரொம்ப அதிகம். பைக் இல்லாமல் இருந்துட முடியுமா? பக்கத்தில் காய்கறி வாங்குறது கூட பைக் தேவைப்படுது. இன்றைக்கி ஆயில் வேணாம், நான் நடந்து போயிடுவேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆயிலோட அவசியம் ரொம்ப முக்கியம். க்ரூட் ஆயில் 83% ஆஃப் க்ரூட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறல இந்தியா கடல் வழியாக தான் வருது. ட்ரேடிங் எல்லாமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே கடல் வழியாக தான் இன்றைக்கி நடந்துக்கிருக்கு. ட்ரேடிங்னா பர்சன்டேஜில் உள்ள ஆயில் கூட வேறு வழியாக வந்துடுது. ஒரு 15% ஆகுது. ட்ரேடிங் 95% முழுக்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட். வேறு கண்ட்ரிக்கு இடையில் நம்ம செல் பண்ணுறதா இருக்கட்டும், வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே கடல் வழியாக தான் பண்ணிக்கிருக்கோம். அப்போ நம்ம கடலில் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மளால் சமாளிக்க முடியலைன்னா நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கும். இப்போ ரீசெண்டாக கூட நடந்துச்சு. நம்மளோட ஹூதிஸோட அந்த அமைப்பு இருக்குல்ல, நம்மளோட ஆயில் கப்பலை நம்மளுக்கு வந்துக்கிருக்க ஆயிலை ஸ்டாப் பண்ணாங்க. நம்ம இந்தியன் கமோட்டர்ஸ்லாம் போய் அதை சரி பண்ணி அதை எப்படியே நம்ம மீட்டுட்டு கொண்டு வந்தாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம மரைனில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம போய் மீட்டு கொண்டு வர முடியும். ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு அட்டாக் நடந்திருக்கு, இல்லை ஒரு சின்ன குரூப் ஆர்ம்டு குரூப் ஏதாவது அதை களவாட முயற்சி பண்ணாலோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்றைக்கி இந்தியாவில் 27லேருந்து 29 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சப்மரைன் அந்த ஃபுல்லாக மிசைன்லேருந்து எல்லாமே. இதில் நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் தான். 370 சப்மரைன் வச்சுருக்காங்க. உலகத்துலேயே வந்து நம்பர் 1 அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது சைனீஸ் தான். அதனால தான் பிலிப்பைன்ஸ் கூட அப்பப்போ ஃபைட்டு, சின்ன ஒரு தண்ணி அடித்து விளாட்றது, கப்பல் மேலே லைட்டாக மோதிட்டு வர்றது, அவங்களால வந்து சுரண்டி பார்க்க முடியுது. அவங்களுக்கு ட்ரேடிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் எவ்வளோ முக்கியம்னு ரொம்ப வருஷமாக அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி அவ்வளோ ஃபோர்ஸை அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். சிஎம்எஃப் அப்படின்ற வார்த்தையை நேட்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க. நேட்டோன்றது ஒரு ஆர்மி ஃபோர்ஸு. ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிஸோட இன்வால்வ்மெண்ட்டில் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி பண்ணுறது ஒரு நேட்டோ. அது தெரியும். அதில் எவ்வளோ பாலிட்டிக்கல் இருக்குது, எவ்வளோ ஜியோ பாலிட்டிக்கல் நிறையா இருக்குதுன்னு தெரியும். அதில் எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணணும்னு ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் சிஎம்எஃப் அப்படி இல்லை. சிஎம்எஃப்னால் கம்பைன்டு மரைன் ஃபோர்ஸ். அதில் அந்தந்த 27 கண்ட்ரிஸ் இருக்குது. இப்போ இந்தியாவும் இருக்குது. இந்தியாவும் ரீசெண்டாக இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். இப்போ நேட்டோவில் அப்படி கிடையாது. கண்ட்ரோல்டாக இருக்கும். நிறையா பாலிட்டிக்கல் இருக்குது. அது நிறையா தனிப்பட்ட முறையில் பேசலாம். உக்ரைன் ரஷ்யா வார் கூட அதனால தான் நடந்திருக்கு. பட் கம்பைன்டு மரைன் ஃபோர்ஸ் சிஎம்எஃப் வந்து அப்படி கிடையாது. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம். இது ஏன் உருவாக்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் மரைனை வந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கம்பைன்டாக உருவாக்குனது தான். அதில் ரீசெண்டாக இந்தியா கூட வந்து தனிப்பட்ட முறையில் இன்டர்நேஷ்னல் லா வந்து ஒன்று இருக்கும். இப்போ ட்ரக்கு கடத்துறது ஒரு குற்றம். அதை எந்த கண்ட்ரி வேணாலும் எந்த அளவுக்கு வேணாலும் இன்வால்வ் ஆகி அதை சரி பண்ணலாம். ரீசெண்டாக இந்தியன் கமாண்டோ ஃபோர்ஸ் மட்டும் தனிப்பட்ட முறையில் போய் 940 கிலோ ட்ரக்கை வந்து போதைப் பொருளை கடத்தின கும்பலை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம இன்வால்வ் பண்ணோமோ அந்தளவுக்கு பண்ணிக்கலாம். முடியாதப்போ நம்ம இருந்துக்கலாம். ஸோ இதுதான் இதோட ஃப்ளெக்சிபிலிட்டியை. ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இது தான் பண்ணி ஆகணும், இப்படி தான் இருக்கணும்னு யாரும் எந்த இதுவும் கிடையாது. சிஎம்எஃப்ன்றது ஒரு ஃப்ளெக்சிபிளாக கம்ஃபர்ட்டானது. நாட்டோ மாதிரி ரொம்ப பாலிட்டிக்கல், ஜியோ பாலிட்டிக்கல் நிறையா இதெல்லாம் இருக்காது. ஸோ இதில் இந்தியா வந்து தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் ஏன் இதை பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவும் தன்னோட மரைன் ஸ்ட்ரென்த்தை கூட்டிக்கிட்டே போகிறாங்க. இதுக்கான காரணம் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், நம்ம நாட்டு பொருளாதாரத்துக்கு ரொம்ப அவசியம். அதை பாதுகாக்கிறதுக்கு இந்தியா ரீசெண்டாக கூட நிறையா கம்பைன்டு ஃபோர்ஸு, கம்பைன்டு
பயிற்சிலாம் எடுத்தாங்க. ரீசெண்டாக பிலிப்பைன்ஸில் கூட அவங்க 3 வார்ஷிப்பை நிப்பாட்டி அவங்க கூட கொஞ்சம் பயிற்சிலாம் எடுக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ் ரொம்ப இந்தியாவை சேர்ந்து கம்பைன்டு பயிற்சிலாம் எடுத்திருக்காங்க. சைனாவோட சீக்குள்ளேயே நம்மளோட 3 வார்ஷிப் நிற்கிது. இந்த மாதிரி நம்மளுக்கான நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கான பாதுகாப்பும் கொஞ்சம் அவசியம்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணுறாங்க. சைனா அளவுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணலைனாலும் அது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சைனா 370 வார்ஷிப் வச்சுருக்காங்கன்னா அந்தளவுக்கு நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்தியாவும் அதுக்கேற்றான ஸ்டெப்ஸை எடுத்துக்கிட்டே இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 கிட்ட வந்து இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கடல் வழி மார்க்கம்ன்றது சோழர் காலத்திலேருந்து ரொம்ப முக்கியமானது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இன்றைக்குமே கடல் வழியாக தான் நடந்துக்கிருக்கு. அதனால் கடலில் வந்து ஒரு கண்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது அவசியம். இந்தியாவும் அதை புரிஞ்சுக்கிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட்டி மரைன்லேயும் ஒரு நல்ல வலுவான நாடாக மாறும். வலுவான நாடாக இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரம் பாதுகாப்பு ரொம்ப அவசியம். அதனால் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். கூடிய சீக்கிரம் இந்தியா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணும். எனக்கு கவர்மெண்ட்டாக அதுக்கேற்ற ஸ்டெப்பை கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி நிறையா ஸ்கில்டு பர்சனும் இந்தியாவில் இருக்கிறதுனால ரியலைஸ் பண்ணி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக ஸ்கில்லை வளர்த்துக்கங்க. வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று ஒன்றையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். நன்றி.